ஃபஜ்ருடைய சுன்னத்தை பொறுத்த வரைக்கும் சஹீல் புகாரில் 1169வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, ரசூல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார், லம் யகுனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஷைஇன் மினன் நவாஃபில் அஷத்த மின்ஹு தஅஹுதன் அலா ரக்அத்தைல் ஃபஜ்ர். ஃபஜ்ருடைய 2 ரக்அத்துக்களை போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கவனம் எடுத்த தொழுகை இல்லை. அவ்வளவுக்கு ஃபஜ்ருடைய 2 ரக்அத்து, ஃபஜ்ருடைய முன் 2 ரக்அத்துகள் இருக்கு, இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷத்து தஅஹுதன், மிகவும் கவனம் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்வார்கள், கவனம் என்று சொல்றது தொடர்ந்து அதை என்ன செய்வாங்க, பேணி வருவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற செய்தி ஆயிஷா எல்லாம் சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா, எப்போ அதை தொழுவாங்க, இந்த தொழுகை எப்போ தொழுவாங்க அப்படின்னு சொன்னால், வயுஸல்லி ரக்அத்தைனி கப்லல் கதாத்தி கஅன்னல் அஸான பி உத்னைஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த சுன்னத்தை எப்போ தொழுவாங்கடா, அதான் காதுல ஒலிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன, அதான் சொன்ன உடனேயே அந்த 2 ரக்காத் தொழுதுருவாங்க. இன்னும் டைம் இருக்கேன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, அதை லேட் ஆக மாட்டாங்க. அதான் சத்தம் கஅன்னல் அஸான பி உத்னைஹி, காதில் அதான் இருக்கும். ஆனாட்டா காதில் வந்து அதான் இருக்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள் சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே என்ன செஞ்சிருவாங்க, அதான் சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தை என்ன செய்கிறாங்க, தொழுது விடுவார்கள். அப்போ நம்ம சுன்னத் தொழுகை பேண்டதில் முழுமையாக செய்யணும்னு நினச்சா ரசூலுல்லாஹ் செய்கிற டைம் எது, அதான் சத்தம் கேட்டு முடிச்சாச்சா, நமக்கு பக்கத்தில் உள்ள அதான் சத்தம் கேட்டு முடிச்சாச்சா, நம்ம 2 ரக்காத் என்ன செய்யலாம், சுன்னத் தொழலாம். சிலர் இருக்கிறாங்கடா எல்லா அதானும் கேட்ட ஒரு தான் சுன்னத் தொழணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த பள்ளியில் ஃபஜ்ர் முடிஞ்சிடும். எந்த பள்ளியில், நமக்கு பக்கத்தில் உள்ள பள்ளியில் ஃபஜ்ர் முடிஞ்சிடும். ஏன்னா அப்படி எங்களுக்கு எந்த கடமையும் இல்லை. நம்ம அதாவது அதான் கேட்டு முடிச்சாச்சுன்னா நம்ம 2 ரக்காத் சுன்னத்தை என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். அடுத்தது அதாவது சஹீல் புகாரில 1171, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ சுருக்கமாக தொழுவாங்க, அதை இந்த ஃபஜ்ருடைய சுன்னத்தை எவ்வளோ சுருக்கமாக தொழுவார்கள் அப்படின்னு சொன்னால், எவ்வளோ சுருக்கமாக தொழுவாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினாங்களாண்டே என்ன செய்யாதான் சந்தேகப்படுவாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினாங்களா இல்லையா அப்படின்னா, ஓதினது அவங்களுக்கு கன்ஃபார்ம். ஆனால் அவங்களுடைய வளமையான சுன்னத் தொழுகைகளை பார்த்தா, இந்த தொழுகையை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன அவ்வளோ சுருக்கமாக இருக்கும். உடனே நம்ம முடிவெடுத்துட்டு போகிற நம்மளோட வேகத்தில் ரசூலுல்லாஹ் ஓதிக்கிறாங்கன்னு சொல்லி, நம்ம வளமையாக அந்த வேகத்தில் தானே ஓதுறது, வாங்கிட்டா அதல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வேகம், ரசூல் ஸல்லல்லாஹு வளமையான தொழுகைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபாத்திஹா ஓதுனதா இல்லைன்னு மாதிரி இருக்கும். ஆனால் எங்களோட தொழுகையோட ஒப்பிட்டா நம்ம அதாவது ஃபாத்திஹா ஓதி பக்ரா ஓதுற லெவலில் தான் நம்மளோட அந்த ஸ்பீட் விளங்கிட்டா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட லெவல் எப்படின்னா, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினா இல்லைன்னு சந்தேகப்படுறேன்னா ஓரளவுக்கு சுருக்கமாக என்ன செஞ்சது இருந்தது என்று புரிஞ்சுக்கணும். இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹஃபிஃபுர் ரக்அத்தை, 2 ரக்அத்தை சுருக்கமாக தொழுவார்கள். அல்லத்தைனி கப்ல ஸலாத்தி சுபஹ், சுபஹுடைய இதுக்கு முன்னால் உள்ளது. அதாவது ஹத்தா இன்னி ல அகூலு ஹல் கரஅ பி உம்மில் கிதாப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திஹா ஓதினாங்களா அப்படி என்று நான் சொல்லுகின்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக என்ன செய்வார்கள், தொழுவார்கள். அப்போ தொழுகையோட சிஃபத்துக்களை பாரு, ரசூலுல்லாஹ் எப்படி சுபஹ் சுன்னத் தொழுதிக்கிறாங்கன்னு சொல்லி. சுபஹ் சுன்னத்தில் ரசூலுல்லாஹ் வளமை என்ன ஓதுவாங்க, முதலாம் ரக்காத்தில் குல் யா அய்யுல் காஃபிரூன், 2வதுல குல் ஹுவல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, ஓதுவாங்க. இது சஹீஹ் முஸ்லிமில் 720 சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து குல் யா அய்யுல் காஃபிரூனும் குல் ஹுவல்லாஹும் ஓதுவார்கள் என்று சொல்லி சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 727வது இலக்கத்தில் வரக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரஉ ஃபீ ரக்அத்தைல் ஃபஜ்ர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய 2 ரக்காத்துக்களை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். முக்கியமான 2 வசனங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய 2 ரக்காத்துக்களையும் ஓதக்கூடிய, நம்ம குல் யா காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு ஓதுறோம், ரசூலுல்லாஹ் இன்னும் 2 ஓதுவாங்க. இது ஒரு புதிய சுன்னா, நம்ம செஞ்சுக்கலாம். என்னன்னு சொன்னால், அறிமுகமான மக்கள் இருக்கிறாங்க. இதை சூரத்துல் பக்ரால 136வது வசனம், கூலு ஆமன்னா பில்லாஹி, சூரத்துல் பக்ரா 136, சூரத்துல் பக்ராவில் 136வது வசனம், ஒரு வசனம் அது. இது முதலாவது ரக்காத்திலும், சூரத்துல் ஆல இம்ரான் 64வது வசனம். இதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது ரக்காத்திலையும் 2வது ரக்காத்திலையும் ஓதுவார்கள் என்பது சஹீஹ் முஸ்லிமில் 727வது இலக்கத்தில் வருது. சஹீஹ் முஸ்லிமில் 727வது இலக்கத்தில் வருகிறது, கூலு ஆமன்னா பில்லாஹி வமா உன்சில இலைனா வமா உன்சில இலா இப்ராஹிம் வ இஸ்மாயில வ இஸ்ஹாக வ யக்கூப் வல் அஸ்பாத் வமா ஊதிய மூஸா வ ஈசா வமா ஊதிய நபியூன மின் ரப்பிஹிம் லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும் வ நஹ்னு லஹு முஸ்லிமூன் என்று வரக்கூடிய இந்த வசனம், ஒரு வசனம். இது ரசூலுல்லாஹ் முதலாவது ரக்காத்திலும், 2வது ரக்காத்தில் சூரா ஆல இம்ரான்ல 64, சூரா ஆல இம்ரான்ல 64 ஓதுவாங்க. என்னன்னு சொன்னால், குல் யா அஹ்லல் கிதாப் தஆலு இலா கலிமத்தின் சவா,
நம்ம தவா பிரச்சாரங்களுக்கு உபயோகிக்கிற வசனம். குல் யா அஹ்லல் கிதாப் தஆலு இலா கலிமத்தின் ஸவாஇன் பைனனா வ பைனக்கும் அல்லா நஅபுத இல்லல்லாஹ் வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ வலா யத்தகித பஅதுனா பஅதன் அர்பாபன் மின் தூனில்லாஹ் ஃபஇன் தவல்லவ் ஃபகூலு இஷ்ஹது பிஅன்னா முஸ்லிமூன். முதல் ரக்காத்துல அதுவும் இரண்டாவது ரக்காத்துல இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க. சூரத்துல் பக்ரால 136, சூரா ஆல் இம்ரான்ல 64வது வசனம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை என்ன செய்றாங்க, ஃபஜ்ருடைய சுன்னத்திலே ஓதுவார்கள் அப்படி என்பதை பார்க்கிறோம். அடுத்தது ஃபஜ்ருடைய சுன்னத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடிச்ச ஒரு குடும்ப ரீதியான ஒரு நடவடிக்கை என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் இந்த ஃபஜ்ருடைய சுன்னத்தை பொறுத்த வரைக்கும் எங்க தொழுவாங்க? வீட்டில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்களை நான் ஃபஜ்ர் சுன்னத்தை பள்ளியில் தொழுவதை கண்டதே இல்லை அப்படின்ட்டு என்ன அவருடைய மாணவரத்தை சொல்றாரு. இது ரெண்டு அர்த்தம் இருக்கு. இது நமக்கு சொன்னாலும் இல்லை, அந்த ஆள் ஃபஜ்ர் சுன்னத் தொழுவதை பள்ளியில் கண்டதே இல்லைன்னா அப்போ நம்ம என்னத்துக்கு சொல்லுவோம் தெரியுமா? நல்லதுக்காக சொல்லுவோம், சுன்னத்தே தொழுகிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுக்கு என்ன சொல்றாருன்னா, அவர் ஃபஜ்ருடைய சுன்னத்தை பள்ளியில் தொழுவதை கண்டதே இல்லைன்னா அப்போ இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ஃபஜ்ருடைய சுன்னத் தொழலைன்ற அர்த்தம் இல்லை. அவர் சொல்ல வரார் என்னன்னா, வீட்டில் தான் அவர் என்ன செய்வார், தொழுவார் அப்படின்னு அர்த்தம். விளங்கிட்டா? அது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுக்கு அப்படித்தான் நம்ம விளங்கலாம். நமக்கு சொன்னால் சில வேலை மாறி என்ன செய்யலாம், விளங்கலாம். இது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய நடைமுறை. காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் தொழுவதுதான் வளமை என்பதுனா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக 2 ரக்காத் சுன்னத் தொழுது விட்டால்னு சொன்னால் என்னே பார்ப்பாங்க. ஆயிஷாலாம் சொல்கிறாங்க, ஆயிஷா அவங்க வீட்டில் இருந்தால் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, மற்ற மனைவிமாட வீட்டில் மற்ற மனைவிமார்கள் பார்ப்பாங்க. ஃபஇன் குன்து முஸ்தைகிலா, நான் விழித்தவனாக இருந்தேன்னு சொன்னால், நான் விழிச்சிருந்தேன்னு சொன்னால் என்னோடு பேசுவார்கள். நான் தூங்கி இருந்தால் இல்தஜா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அதாவது அலா ஷிக்ஹில் ஐமன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலதுபுறம் ஒரு கழித்து தூங்கிக் கொள்வார்கள், கொஞ்ச நேரம் சாஞ்சி கொள்வாங்க அப்படின்ட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு கழி சாஞ்சுவாங்கன்னா அப்படி தூங்கிடுறதில்ல, ஒரு அளவுக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு அளவுக்கு என்ன செய்வாங்க, சாய்ந்து கொள்வார்கள்னு வருது. இதில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவோட சுன்னத் தொழுவிட்டு ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்கன்னு சொன்னால் அர்த்தம் என்ன? அப்போ ஆயிஷாலாம் சுன்னத் தொழலையான்னு வஸ்வாஸ் வந்துடக்கூடாது. விளங்கிட்டா? ஆயிஷா தொழலையான்னு வந்துடக்கூடாது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு பல கட்டங்கள் இருக்குது. மாதாவிடாய் பெண்மணியாக இருந்திருக்கலாம், அல்ல சுன்னத் தொழுது போட்டு அவங்களும் என்ன செய்யலாம் அந்த இடத்துல, அதாவது என்ன தூங்கினாங்கன்னு வருது, நான் தூங்கி இருந்தால் சரியா பேச மாட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன? மாதாவிடா பெண்ணாக இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரணம் என்ன செய்யலாம் அங்கே இருந்திருக்கலாம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வளமையான ஒரு நிகழ்வாக செஞ்சுக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு சிச்சுவேஷன் சுபகு போகிறவங்க கூட எல்லாம் ஊமையாக தான் போகிறாங்க, யாரும் இவனோட பேசுகிறது இல்லை, மந்தம். விளங்கிட்டா? பள்ளிக்கு போகல என்ன யாரும் பேசுகிற உற்சாகமும் இல்லை, எதுவும் இல்லை. அப்போ தான் நம்ம எழும்பிப்போம். நைட்டில் தின்ற சாப்பாட்டுடைய வெயிட்டெல்லாம் உடம்புல என்ன செய்யும் காட்டிக்கிட்டு இருக்கு. அதாவது யாரும் பார்த்து சிரித்து பேசுகிற லெவலில் சுபகுடைய நிலைமை என்னது இல்லை. ஆனால் சஹாபாக்கள் சுபகு தொழுது முடிஞ்சு மஜ்லிஸில் உட்கார்ந்து என்ன செய்வாங்க, பழைய ஜாஹிலிய கால கதைகளை சொல்லி ஒருவருக்கு ஒருவர் சிரித்து கொள்கிறாங்கன்ற. நமக்கு சிரிப்பு ஆரம்பிக்கிறதே 8 மணி பிறகு தான், அதில் காலை சூரியனெல்லாம் உதிச்சு மந்தமெல்லாம் போன பிறகு தான் எல்லாம் நமக்கு என்ன செய்யுது ஆரம்பிக்குது. ஆனால் அவங்க சுபகு தொழுது முடித்த உடனே என்ன செய்வாங்க, சுன்னத் தொழுது முடிச்ச உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, இப்படி ஒரு அழகான முறையில் பேசி கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அடுத்த கட்டம், சுபகு சுன்னத்து முடிஞ்சு இப்போ 2 ரக்காத். சுபகு சுன்னத் யாருக்கு தொலை கிடைக்கவில்லையோ அவங்க என்ன செய்யலாம், ஃபஜ்ருக்கு பிறகு என்ன செய்யலாம், அந்த சுன்னத் சுபகுடைய தொழுகை தொழுது முடிந்த பின்னால் அதை என்ன செய்யலாம், தொழலாம். இது கலா உல் ஃபவாயித். வணங்கிட்டா? அதாவது சுன்னத்தான தொழுகைகளை கடமையான தொழுகை நம்ம அதாவது கலா செய்கிறது இருக்குது. இந்த கலா செய்கிற சட்டங்களுக்குள்ள இது என்ன செய்யும் வரும். யாருக்கு தொலை கிடைக்கலன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? வளமையாகவே சுப பின்னால் தொழுகின்ற அர்த்தம் இல்லை. வளமையாக சுபகுக்கு முன்னால் தொழுதுட்டு வாரவருக்கு அதை என்ன செய்யலை, கிடைக்கவில்லை. சிலர் எப்படி மாற்றிட்டாங்கன்னா சுபகுக்கு பின்னுக்கால 2 ரக்காத் திரிக்கிற மாதிரி பாக்கி விட்டான். பின்னால் தொழலாம் தானே என்று வளமையாக பின்னால் தான் என்ன செய்யறது, தொழுது. அப்படி இல்லை, வளமையாக எடுத்தால் பிள்ளை கூடாது, சொன்னால் தடைக்குள்ளே வந்துடும் நம்ம. ஆனால் வளமையாக முன்னால் தொழுகிறவர் அவருக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் 2 விதமான நிலைப்பாடு இருக்குது. சூரியன் உதித்த பின்னால் தொழுவது சிறந்தது அப்படி என்று பல அறிஞர் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. சூரியன் உதித்த பின்னால் அந்த 2 ரக்காத் சுன்னத்தை தொழுவது சிறந்தது. யாராவது ஃபஜ்ர் முடித்த உடனே அந்த 2 ரக்காத் சுன்னத்தை தொழுதாலும் அதையும் தடை செய்வதற்கு இல்லை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு நபித்தோழர் கேட்டதாகவும் அந்த நபித்தோழர் என்ன, நான் சுன்னத்தோழர் கிடைக்கல அப்படின்னு சொல்றதுல ஃபலா இதன், எனவே உங்கள் மீது குற்றம் கிடையாதுன்னு ரசூலுல்லாஹ் பதில் சொன்ன மாதிரியான செய்தியும் வருது. எனவே 2 மாதிரி என்ன செய்யலாம், ஒருவர் இதை செய்து கொள்ளலாம். ஆனால் சுபஹுடைய சுன்னத்தை லுஹருக்கு முன்காகவே தொழுகிறக்கூடாது. சூரியன் உதிச்ச ஒரு தொழலாம் இடத்துக்காக வேண்டி சரி ஓகே தான், போனது எப்பயோ நம்ம தொழுது கொள்ளணும், இந்த லெவலுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, ஆகிடக்கூடாது. சூரியன் உதிச்ச உடனே என்ன செஞ்சிடணும், அதை தொழுது விட வேண்டும். இது சுபகு சுன்னத் தொழுகை சம்பந்தமாக இந்த நேரத்துக்குள்ள நம்ம சொல்ல முடிஞ்ச சட்டங்கள். சுபகு தொழுகையும் அதன் சட்டங்களும் ஒரு தலைப்பில் நம்ம விரிவாக பேசிக்கிறோம். அதில் சுன்னத் தொழுகை சம்பந்தமாக இன்னும் விரிவான சப்ஜெக்ட்லாம் என்ன செஞ்சுக்கிறோம் அதில் சொல்லி தேவையான அளவுக்கு சுருக்கமான